அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 73, அவை அஞ்சாமை. குறள் எண் 722. கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றாரை கண் அஞ்சாதே தாம் கற்றவற்றை அவர் மனம் கொள்ளும் வகை சொல்ல வல்லார். கற்றார் எல்லாரினும் இவர் நன்கு கற்றார் என்று உலகத்தாரால் சொல்லப்படுவார் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். உதாரணத்திற்கு, கற்றவர்கள் முன் தாம் கற்றவற்றை நன்றாக அவர்கள் ஏற்குமாறு சொல்லுபவர் அறிஞருள் அறிஞர் எனப்படுவர். உதாரணத்திற்கு, அறிஞர் அண்ணா அவர்கள்தான் இதற்கு உதாரணம். அறிஞர் அண்ணா அவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல் அடுக்கு மொழியில் பேசும்போது கற்றறிந்தவர்கள் அனைவரும் அற்புதமாக கேட்டு மகிழ்ந்ததை நாம் கண்டிருக்கிறோம். நான் கண்டிருக்கிறேன். அதனால் இந்த குறளுக்கு உதாரணம் அறிஞர் அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான். அடுத்து அறத்துப்பாலிலே ஒரு குறளை பார்ப்போம். அதாவது, புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் அறங்கூறும் ஆக்கம் தரும். அதாவது, புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். ஒருவன் புறங்கூறி பொய்யாக வாழ்வதை விட வறுமையுற்று சாவதே மேல் என்கிறார் தெய்வப்புலவர். அடுத்தவனை பற்றி போய் புறங்கூறுறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு சொல்கிறார் பாருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது, அடுத்தவனை பற்றி இன்னொருடம் போய் புறங்கூறி இவன் அப்படிப்பட்டவன் அவன் இப்படிப்பட்டவன் சொல்லி புறங்கூறி பேசுதலை விட அப்படி பேசி ஏதாவது கிடைக்குமான்னு நினைக்கிறவன் சாதலே அறங்கூறும் ஆக்கம் தரும் என்கிறார். அப்படி ஏயா பேசுகிற, அதுக்கு பேசாமல் அப்படி வறுமையுற்று வாழ்ந்தாலும் சாதலே மேல் என்று சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எப்படி அற்புதமான குறள் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப இது மாதிரி நிறைய இருக்காங்க. அதாவது, உங்களை பற்றி, நம்மளை பற்றி, அடுத்தவன்கிட்ட பற்றி, ஒருவனை பற்றி இன்னொருவன்கிட்ட பேசுகிறது, பொய்யாக பேசுகிறது, இப்படி இருக்காங்க. புறம்பூரி பொய் அப்படி கொடுத்தா அப்படி சொன்னோம்னா அவன் ஏதாவது கொடுப்பான் அல்லது ஏதாவது லாபம் பெறலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அப்படி செய்வது. அப்படி இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நீங்கள் இருக்காங்க, நீங்கள் வேற. அதனால சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தெய்வப்புலவர் சொன்னதை நான் இன்றைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறேன். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.